ராயன் திரைப்படத்துக்கு அங்கீகாரம் மேல் அங்கீகாரம். ஒரு 50வது திரைப்படம் இப்படிதான் ஒரு கலைஞனுக்கு அமைய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. என்ன ஆச்சு ராயன் திரைப்படத்துக்கு? எவ்வளவு பாராட்டுகள்? இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ராயன் திரைப்படம் ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் ஆகியிருக்கோம். இதை பற்றியும் டீட்டெயிலாக பேசலாம். ராயன் இந்த திரைப்படம் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். தனுஷ் அவர்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்கத்துலையும் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. தன்னோட 50வது திரைப்படம்னாலே வந்து எல்லா நடிகர்களும் வந்து ஒரு பயங்கரமான வெற்றி திரைப்படமாக கொடுக்க வேண்டும். அதனால் யார் பெஸ்ட் இயக்குனர்களாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள வந்து இந்த திரைப்படத்தை இயக்க வைங்க, எவ்வளோ சம்பளம்னாலும் பரவாயில்லாம் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் தனுஷ் அந்த மாதிரி இல்லாமல் என்னோட 50வது திரைப்படம் நானே எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தில்லே வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அதே மாதிரி வந்து படம் எடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி ரசிகருக்கு மத்தியில் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் வந்து வந்தது. ஸோ வந்து தனுஷ் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஈவன் வந்து சூர்யா, விஜய், கமல், ரஜினி அந்த மாதிரி வந்து எல்லா தரப்பு ரசிகர்களையும் ராயன் திரைப்படம் கவர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படம் வந்து ஏ ஃபிலிமா இருந்தாலுமே வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைத்து கொண்டு வருகிறது. ஏ ஃபிலிமா இருந்தாலுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் சொல்லும்போது வந்து ராயன் திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அங்கீகாரம் வந்து பெற்றிருக்கு. இப்போ வந்து ராயன் திரைப்படத்தோட வசூல் என்னன்னு பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து ராயன் திரைப்படத்துக்கு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து கிடைக்க போகிறது, அங்கீகாரங்கள் கிடைக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் எவ்வளவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பேசிடலாம். ராயன் திரைப்படம் வெளியான ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு தனுஷ் ரசிகர்கள் மத்தியெல்லாம் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கியமாக வந்து ஓவர்சீஸில் வந்து பெருசாக வந்து ராயன் திரைப்படத்துக்கு வந்து புக்கிங் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் ஏ ஃபிலிம், அதனால் வந்து பெருசாக புக்கிங் இல்லை. ஆனால் வந்து ஃபஸ்ட்டே கலெக்ஷன் வந்து 40 கோடிக்கு மேலே வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் ராயன் திரைப்படத்துக்கு வந்ததால் அதுக்கு அடுத்தடுத்து கலெக்ஷன் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரைடேனால் வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் அடுத்த சாட்டர்டே சண்டே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பெருசாக வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வெளியான 4 நாட்கள் வந்து ராயன் திரைப்படம் 100 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தது. முக்கியமாக வந்து 2024 ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் 3 நாளில் 100 கோடி வசூல் செய்த திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து ராயன் திரைப்படம் இருக்கிறது. தனுஷ் அவர்களுக்கு கெரியர்லேயே வந்து 3 நாளில் 100 கோடி கலெக்ஷன் பண்ணதில் வந்து நம்பர் 1 இடத்துலையும் ராயன் திரைப்படம் இருக்குது. ஸோ தனுஷ் அவர்கள் கெரியரில் வந்து அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண லிஸ்ட்லையும் வந்து ராயன் திரைப்படம் இருக்கு. ஸோ ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருந்தது. வீக் டேஸில் கூட வந்து நைட் ஷோ வந்து ராயன் திரைப்படத்துக்கு புக் ஆகி கொண்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ வந்து டோட்டலாக ராயன் திரைப்படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா ஆக மொத்தத்தில் வந்து 150 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு. இந்த வீக்கெண்ட் அடுத்த வீக்கெண்டெலாம் சேர்த்து மொத்தமாக ராயன் திரைப்படம் 200 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்து ராயன் திரைப்படம் 200 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிவிட்டால் ராயன் திரைப்படம் வந்து தனுஷ் கெரியர்லேயே அதிகமான கலெக்ஷன் பண்ண திரைப்படமாக ஆகிவிடும். அதே சமயம் வந்து 200 கோடி கிளப்பில் தனுஷ் அவர்களும் இணைந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ராயன் திரைப்படத்துக்கு அங்கீகாரம் கிடைத்து கொண்டு வருகிறது. முக்கியமாக இயக்குனராக வந்து தனுஷ் அவர்கள் ராயன் திரைப்படத்தில் வென்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது ராயன் திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே, ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு புது டேரக்டர் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் டேரக்டர் ஒரு 10-20 வருஷமாக அது டேரக்ஷனில் ஊறி போன ஒருத்தர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க. ஜென்ரலாகவே வந்து 50வது திரைப்படம்னா ஒரு ஹீரோவுக்கு பயங்கரமான மாஸ் வந்து இருக்கும், பயங்கரமாக அந்த ஹீரோ தான் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ராயன் திரைப்படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஈக்குவலான மாஸ் கொடுத்து எடுத்திருப்பது தான் வந்து ராயன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. அதனால தான் வந்து ராயன் திரைப்படத்தை கொண்டாடி இருக்காங்க. இப்போ அந்த ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு அவார்டு வந்து கிடைக்க போகிறது. ஆஸ்கார் அவார்டு வந்து கிடைக்க போகிறது. ஸோ ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பார்த்து ஆஸ்கார் நிறுவனம், ஆஸ்கார் டீம் வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஆஸ்கார் லைப்ரரியில் வைக்க அங்கீகாரம் வந்து கிடைத்திருக்கு. ஸோ ஆஸ்கார் லைப்ரரியில் வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ஆஸ்காருக்கே வந்து ராயன் திரைப்படம் வந்து பெருமை சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லிவிடும். தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப பெருமை சேர்த்திருக்கு. ஸோ இன்னும் வந்து ராயன் திரைப்படம் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. இதை தொடர்ந்து ராயன் திரைப்படத்துக்கு ஆஸ்கார் அவார்டுக்கும் நாமினேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கான வேலைகளை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக வந்து இப்போ வந்து வெளிநாடுகளில் வந்து ராயன் திரைப்படம் வந்து ஒரு அவார்டு வந்து நாமினேட் ஆகியிருக்கு. ஸோ வந்து சைனாவில் வந்து ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஈராக், அதுக்கப்புறமா வந்து ரஷ்யா, அந்த மாதிரி வந்து எல்லா கண்ட்ரியும் ரிலீஸ் ஆகி இருப்பதால் வந்து ஈராக்கில் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஸோ வெளிநாடு திரைப்படங்கள் அதிகமாக ரசிகர்கள்
ரசிக்கப்பட்ட பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இருக்க வெளிநாடு திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து ராயன் திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படத்தையும் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்கள் பெருமை சேர்த்திருக்காங்க. ஜென்ரலாகவே வந்து தமிழ் சினிமாவுக்கு தனுஷ் அவர்கள் நிறைய பாலிவுட் திரைப்படங்கள் நடித்து தமிழ் சினிமாவிலேருந்து ஹாலிவுட் லெவலுக்குலாம் போய் பெருமை சேர்த்தாங்க. இப்போ வந்து ராயன் திரைப்படத்து மூலமாக வந்து மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்திருப்பது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி ராயன் திரைப்படத்துக்கு அங்கீகாரம் மேல் அங்கீகாரம். ஒரு 50வது திரைப்படம் இப்படி தான் ஒரு கலைஞனுக்கு அமைய வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. என்ன ஆச்சு ராயன் திரைப்படத்துக்கு? எவ்வளவு பாராட்டுகள்? இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ராயன் திரைப்படம் ஆஸ்காருக்கு வந்து நாமினேட் ஆகியிருக்கோம். இதை பற்றியும் டீட்டெயிலாக பேசலாம். ராயன் இந்த திரைப்படம் தனுஷ் அவர்களோட 50வது திரைப்படம். தனுஷ் அவர்கள் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இயக்கத்துலேயும் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. தன்னோட 50வது திரைப்படம்னாலே வந்து எல்லா நடிகர்களும் வந்து ஒரு பயங்கரமான வெற்றி திரைப்படமாக கொடுக்க வேண்டும். அதனால் யார் பெஸ்ட் இயக்குனர்களாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள வந்து இந்த திரைப்படத்தை இயக்க வைங்க, எவ்வளோ சம்பளம்னாலும் பரவாயில்லாம் அப்படின்னு தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் தனுஷ் அந்த மாதிரி இல்லாமல் என்னோட 50வது திரைப்படம் நானே எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தில்லே வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி தான். அதே மாதிரி வந்து படம் எடுத்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி ரசிகருக்கு மத்தியில் கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் வந்து வந்தது. ஸோ வந்து தனுஷ் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, ஈவன் வந்து சூர்யா, விஜய், கமல், ரஜினி அந்த மாதிரி வந்து எல்லா தரப்பு ரசிகர்களையும் ராயன் திரைப்படம் கவர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த திரைப்படம் வந்து ஃபிலிமா இருந்தாலுமே வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடைத்து கொண்டு வருகிறது. ஃபிலிமா இருந்தாலுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள் சொல்லும்போது வந்து ராயன் திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அங்கீகாரம் வந்து பெற்றிருக்கு. இப்போ வந்து ராயன் திரைப்படத்தோட வசூல் என்னன்னு பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து ராயன் திரைப்படத்துக்கு நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து கிடைக்க போகிறது, அங்கீகாரங்கள் கிடைக்க போகிறது. ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் எவ்வளவு பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பேசிடலாம். ராயன் திரைப்படம் வெளியான ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு தனுஷ் ரசிகர்கள் மத்தியெல்லாம் பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கியமாக வந்து ஓவர்சீஸில் வந்து பெருசாக வந்து ராயன் திரைப்படத்துக்கு வந்து புக்கிங் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் ஃபிலிம், அதனால் வந்து பெருசாக புக்கிங் இல்லை. ஆனால் வந்து ஃபஸ்ட்டே கலெக்ஷன் வந்து 40 கோடிக்கு மேலே வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து இந்த திரைப்படத்துக்கு கம்ப்ளீட்டான பாசிட்டிவான விமர்சனங்கள் மட்டும்தான் ராயன் திரைப்படத்துக்கு வந்ததால் அதுக்கு அடுத்தடுத்து கலெக்ஷன் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரைடேனால் வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் அடுத்து சாட்டர்டே சண்டே வந்து இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் வந்து பெருசாக வந்து இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வெளியான 4 நாட்கள் வந்து ராயன் திரைப்படம் 100 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தது. முக்கியமாக வந்து 2024 ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் 3 நாளில் 100 கோடி வசூல் செய்த திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 இடத்துல வந்து ராயன் திரைப்படம் இருக்கிறது. தனுஷ் அவர்களுக்கு கெரியர்லேயே வந்து 3 நாளில் 100 கோடி கலெக்ஷன் பண்ணதில் வந்து நம்பர் 1 இடத்துலையும் ராயன் திரைப்படம் இருக்குது. ஸோ தனுஷ் அவர்கள் கெரியரில் வந்து அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண லிஸ்ட்லையும் வந்து ராயன் திரைப்படம் இருக்குது. ஸோ ராயன் திரைப்படத்தோட வசூல் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருந்தது. வீக் டேஸில் கூட வந்து நைட் ஷோ வந்து ராயன் திரைப்படத்துக்கு புக் ஆகி கொண்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இப்போ வந்து டோட்டலாக ராயன் திரைப்படம் வந்து எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா ஆக மொத்தத்தில் வந்து 150 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருக்கு. இந்த வீக்கெண்ட் அடுத்த வீக்கெண்டெலாம் சேர்த்து மொத்தமாக ராயன் திரைப்படம் 200 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்து ராயன் திரைப்படம் 200 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிவிட்டால் ராயன் திரைப்படம் வந்து தனுஷ் கெரியர்லேயே அதிகமான கலெக்ஷன் பண்ண திரைப்படமாக ஆகிவிடும். அதே சமயம் வந்து 200 கோடி கிளப்பில் தனுஷ் அவர்களும் இணைந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ராயன் திரைப்படத்துக்கு அங்கீகாரம் கிடைத்து கொண்டு வருகிறது. முக்கியமாக இயக்குனராக வந்து தனுஷ் அவர்கள் ராயன் திரைப்படத்தில் வென்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது ராயன் திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு புது டேரக்டர் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷ்னல் டேரக்டர் ஒரு 10-20 வருஷமாக அது டேரக்ஷனில் ஊறி போன ஒருத்தர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காங்க. ஜென்ரலாகவே வந்து 50வது திரைப்படம்னா ஒரு ஹீரோவுக்கு பயங்கரமான மாஸ் வந்து இருக்கும், பயங்கரமாக அந்த ஹீரோ தான் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ராயன் திரைப்படத்தில் அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்து ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஈக்குவலான மாஸ் கொடுத்து எடுத்திருப்பது தான் வந்து ராயன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைந்திருக்கு. அதனால தான் வந்து ராயன் திரைப்படத்தை கொண்டாடி இருக்காங்க. இப்போ அந்த ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு அவார்டு வந்து கிடைக்க போகிறது. ஆஸ்கார் அவார்டு வந்து கிடைக்க போகிறது. ஸோ ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை பார்த்து ஆஸ்கார் நிறுவனம், ஆஸ்கார் டீம் வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து ஆஸ்கார் லைப்ரரியில் வைக்க அங்கீகாரம் வந்து கிடைத்திருக்கு. ஸோ ஆஸ்கார் லைப்ரரியில் வந்து ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து ஆஸ்காருக்கே வந்து ராயன் திரைப்படம் வந்து பெருமை சேர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லிவிடும். தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப பெருமை
பெருமை சேர்த்திருக்கு. ஸோ இன்னும் வந்து ராயன் திரைப்படம் ஓடிக்கொண்டு தான் இருக்கு. இதைத் தொடர்ந்து ராயன் திரைப்படத்துக்கு ஆஸ்கார் அவார்டுக்கும் நாமினேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கான வேலைகளை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக வந்து இப்போ வந்து வெளிநாடுகளில் வந்து ராயன் திரைப்படம் வந்து ஒரு அவார்டு வந்து நாமினேட் ஆகியிருக்கு. ஸோ வந்து சைனாவில் வந்து ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஈராக், அதுக்கப்புறமா வந்து ரஷ்யா, அந்த மாதிரி வந்து எல்லா கண்ட்ரியும் ரிலீஸ் ஆகி இருப்பதால் வந்து ஈராக்கில் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஸோ வெளிநாடு திரைப்படங்கள் அதிகமாக ரசிகர்கள் ரசிக்கப்பட்ட பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இருக்க வெளிநாடு திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து ராயன் திரைப்படம் வந்திருக்கு. அந்த திரைப்படத்தையும் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே தமிழ் சினிமாவுக்கு ராயன் திரைப்படம் தனுஷ் அவர்கள் பெருமை சேர்த்திருக்காங்க. ஜென்ரலாகவே வந்து தமிழ் சினிமாவுக்கு தனுஷ் அவர்கள் நிறைய பாலிவுட் திரைப்படங்கள் நடித்து தமிழ் சினிமாவிலேருந்து ஹாலிவுட் லெவலுக்குலாம் போய் பெருமை சேர்த்தாங்க. இப்போ வந்து ராயன் திரைப்படத்து மூலமாக வந்து மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்திருப்பது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்